இல்ல இது ஒரு அதாவது இப்ப நடக்கிறதே ஒரு இடியமின் ஆட்சி. இது ஒரு சர்வாதிகார ஆட்சி. ஒரு சமூக வலைதளங்கள்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அவர்கள் இந்த ஆட்சியை பற்றி கருத்து கூறக்கூடாது. கருத்து கூறினா உடனே அவங்க இரவு கைது செய்து அவர்கள் சிறையில் அடைப்பது வழக்கும் வாடிக்கையா இருக்கிறது தான் இந்த விடியாத அரசுடைய ஒரு முக்கிய கடமையா இருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர்கள் அவர்களும் தங்களுடைய கருத்துக்கு சொல்ல முடியாது, வாய்மொழி மௌனமா இருக்கணும். நேற்றை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சவுக்கு மீடியா, அந்த மீடியாவில் பணிபுரிகின்ற ஒரு நாலாம் ஆண்டு படிக்கின்ற ஒரு சட்டக்கல்லூரி மாணவர், அந்த சட்டக்கல்லூரி லீகல் கரஸ்பாண்டா இருக்காரு. அவரை திடுதிடுன்னு போயிட்டு எங்க கொண்டு போனாங்கன்னு தெரியல, அவர் வேற போஸ்ட் தெரியல. அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கைது பண்ணாங்களா, எங்க வச்சிருக்காங்க ஒன்றும் தெரியாம இன்னைக்கு ஒரு 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 மர்மமான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இந்த ஆட்சியில் இருக்கு. இன்னைக்கு ஒரு 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 கருத்து சுதந்திரம் கூட இந்த ஆட்சியில் இல்லைன்றதான் மிக மிக ஒரு கண்டிக்கத்தக்கது. எனவே இந்த சவுக்கு மீடியாவில் லீகல் கரஸ்பாண்டன்ட் இருக்கின்ற திரு கார்த்திக் எங்க தான் இருக்கிறாரு, என்ன வழக்கு போட்டீங்க, பொய் வழக்கு தான் போட போறீங்க எப்படியும். அதனால அந்த உண்மையை நிலையை சொல்ல வேண்டியது காவல்துறை கடமை. காவல்துறை முழுமையான அளவுக்கு இந்த ஆட்சியில ஒரு ஆட்சியாளருடைய அதாவது எஜமான் என்ன, ஸ்டாலின் எஜமான் என்ன சொல்றாரோ அதன் அடிப்படையில் தான் இவங்க வேலை செய்யறாங்க ஒழிய மற்றபடி பாத்தீங்கன்னா இவர்கள் பாத்தீங்கன்னா சுதந்திரமா அதுல நியாயம் இருக்கா, முகாந்திரம் இருக்கா, அதாவது அந்த கருத்து சொல்லப்படுகின்ற கருத்து உண்மையிலேயே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து அதெல்லாம் ஆராய்ந்து பார்க்காம அவனை புடி இவனை உள்ள தள்ளு, இவன் மேல எந்த வழக்கு போடு, அவன் மேல எந்த வழக்கு போனா அதுக்கு ஏவல் துறையா மாறுகின்ற காவல்துறை நிச்சயமாக இன்னும் 2 ஆண்டுல இன்னும் எங்களுடைய ஆட்சி மலரும் போது கண்டிப்பாக பொய் வழக்கு போடுகின்ற காவல்துறை அத்தனை பேருமே எஸ்கேப் ஆக முடியாது. கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். அது எக்ஸாம் புயலுக்கு தமிழக அரசு மத்திய அரசு 38,000 கோடி இழப்பீடு நிதி கேட்டுச்சு. டிசம்பர் மாசம் 17 மாநில அரசு கேட்டுச்சு மத்திய அரசு. ஆனா 222 கோடி தான் தற்போது ஒதுக்கி அரசாணை மத்திய அரசு வெளியிட்டு அதிமுக அதான் பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 2015 நம்ம கணக்கு எடுத்து பார்த்தா 1.5 லட்சம் கோடி கேட்டிருக்கோம் நாம. அதாவது ஒக்கி புயல், அதே போல வர்தா புயல், அதே போன்று இது சென்னையை தாக்கிய மிக்ஜாம் புயல், இப்படி பல்வேறு புயல்கள்லாம் சென்னை மற்றும் தமிழ்நாடு தாக்கி இருக்க நிலையில மொத்தம் நம்ம கேட்டது பார்த்தா 2015 1.5 லட்சம் கோடி. ஆனா யானை பசி சோழப்பரி என்றது போல இதுவரையில 7,000 கோடி தான் இன்னைக்கு மத்திய அரசே கொடுத்துருக்கு. அதான் சொல்றேன், இந்த மத்தியில் ஆளுகின்ற அத தேசிய கட்சிகள், குறிப்பா காங்கிரஸ் இருந்தாலும் சரி, அதே போல பிஜேபி இருந்தாலும் சரி, 10 வருஷம் பிஜேபி தமிழ்நாட்டுல இதே வட மாநிலத்துல இந்த மாதிரி வெள்ள சூழ்நிலை ஒரு அபாயம் ஏற்பட்டா உடனடியாக அங்க வாரி வழங்குறது. ஏன் இங்க தமிழ்நாட்டுல வரி கொடுக்குறது இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுடைய வரி போனா தமிழ்நாட்டு மக்களுக்கு சரிசமமா பங்கிட்டு கொடுங்க. அதை விட்டுட்டு வடக்கு ஒரு நீதி, தெற்குக்கு ஒரு நீதினா இது எந்த சூழ்நிலை நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் நிச்சயமா பார்க்க முடியும். அதனாலதான் பொதுச்சாளர் தெளிவா சொன்னாரு, தேசிய கட்சிகள் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 17 வருஷம் மத்தியில திமுக இருந்து அவங்களாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில அப்ப ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கலாம், அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி. ஏன்னா உத்தரவு இடத்துல இருந்தாங்க, இல்லைன்னா வாபஸ் வாங்கிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலம் கஷ்டப்படுது, குறிப்பா தென் மாநிலங்கள் கஷ்டப்படுது. அது குறிப்பா தமிழ்நாட்டை ஓரவஞ்சனையோடு பாக்குறாங்க. இந்த நிலை மாற்றணும். அதுக்காக என்ன பண்ணோம், ஒரு நிதி பகிர்வு ஒரு சீரான வகையில் இருப்பதற்கு ஏற்ற வகையில ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா அன்னைக்கே செஞ்சிருந்தா கரெக்டா யாருக்கு என்னென்ன போஷனோ அந்த போஷன் படி பாத்தீங்கன்னா அந்த பங்கு படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும்.